பா 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 பரவாயில்ல பரவாயில்ல. ஒரே இடத்துல இங்கே நீங்க இது குஞ்சு பொரிச்சு இந்த கூட்டுல விடும்போது நீங்க என்னெல்லாம் கொடுப்பீங்க? இந்த குஞ்சு இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டேனா பாத்தீங்கன்னா அது சின்ன கம்மியா சின்ன சின்ன பொருள் தான் சாப்பிடும். இந்த கோதுமை மாதிரிக்கெல்லாம் சாப்பிடாதனால கம்பு ராகி அப்புறம் வந்து இந்த புண்ணாக்கெல்லாம் தேங்காய் புண்ணாக்கெல்லாம் கொஞ்சம் பொடி பண்ணி கொடுப்போம். அப்புறம் தவிடு கலக்கி கொடுப்போம். இந்த மாதிரி வந்து அதுக்கு எப்படி சாப்பிடுற மாதிரி பொருள் மட்டும் கொடுப்போம். ப்ரோட்டீன்ஸ் நிறைய வர மாதிரி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் சுரேஷ்குமார். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒருங்கிணைந்த பண்ணை பதிவு தாங்க. அதாவது விவசாயம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பயிர் முறையானாலும் சரி, அதே மாதிரி இந்த கால்நடை வளர்ப்பானாலும் சரி, பலவிதமான பயிர்களை செய்யணும். அது இல்லாம பலவிதமான கால்நடைகள் வளர்த்தினா தான் நமக்கு வந்து ஒரு லாபம் கிடைக்கும். இன்னைக்கு வந்திருக்கிற இந்த ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் இன்னைக்கு தான் நான் போடுறேன். ஒரு பெரிய ஃபார்ம். இங்க வந்து பாத்தீங்கன்னா கோழி, ஆடு, மாடு, குதிரை அப்படின்னு எல்லாமே வச்சிருக்காங்க. ஒரு ஒருங்கிணைந்த கால்நடை பண்ணை அப்படின்னு சொல்லலாம். சூப்பரா வச்சிருக்காங்க. இந்த பண்ணையில வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டா நம்ம இன்னைக்கு கோழியை பார்க்க போறோம். அப்புறம் மாடு, ஆடு இதெல்லாம் பார்க்க போறோம். இந்த பண்ணையில வந்து பாத்தீங்கன்னா வெள்ளாடுகள் வச்சிருக்காங்க. அது இல்லாம தூய பெருவிடை நாட்டு கோழிகள் வச்சிருக்காங்க. நிறைய இருக்கு. நீங்க செலக்ட் பண்ணி பிடிச்சிக்கலாம். சூப்பரான ஒரு ஃபார்ம். நீங்க வந்து பெருவிடை நாட்டு கோழிகள் கேக்குறீங்க அப்படின்னாலும் சரி, அதே மாதிரி நீங்க தூய வெள்ளாடுகள் கேக்குறீங்கனாலும் சரி, இந்த ஃபார்ம்ல இருக்கு. சூப்பரான ஒரு ஃபார்ம். இந்த ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தம்பியோட தான் ஒரு சூப்பரான ஃபார்ம். அதுக்கு முதல்ல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம சேனல்ல வந்து நான் இந்த மாதிரி கால்நடைகளை பத்தி நிறைய வீடியோஸ் போடுறேன். அது இல்லாம விவசாயம் சார்ந்த வீடியோஸ் நிறைய போடுறேன். இருந்தாலும் அடிக்கடி நம்ம சேனல்ல வந்து யூடியூப்ல இருந்து ஸ்ட்ரைக் வந்துட்டே இருக்கு. அதனால சேனல்ல வந்து வீடியோஸ் போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப எதனால இந்த மாதிரி ஸ்ட்ரைக் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெரியல. இந்த மாதிரி பதிவு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு நாட்டு கோழிகள் இல்ல நாட்டு ஆடுகள் இல்ல மாடுகள், குதிரை இதெல்லாமே நம்ம இந்த சேனல்ல காமிப்பேன். இதெல்லாம் வந்து இவங்க நம்ம மக்கள் வந்து இதையும் வாங்கி அவங்க வந்து ஒரு பிசினஸா தொடங்கட்டும் அப்படிங்கறதுக்காகத்தான் நம்ம வந்து இந்த மாதிரி வீடியோவே போடுறேன். சரிங்க, அப்ப நம்ம இந்த ஃபார்ம்ல எப்படியெல்லாம் நம்ம தம்பி கோழி பாதுகாத்து வளர்த்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். வாங்க. அப்போ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தம்பிங்க 3 பேருமே இருக்காங்க. இவங்க 3 பேரும் தான் இந்த ஃபார்மை வந்து பாத்துக்கிறது. 3 பேர்த்தோட பேருமே அவங்ககிட்டயே சொல்லிடலாம். என் பேரு தீபன்ங்க. பேர் சொல்லி. என் பேர் நவீன். 3 பேர் தான் இந்த ஃபார்ம் பாக்குறாங்க. அப்ப நம்ம இந்த ஃபார்மை பத்தி இப்ப இவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தீபன், நம்ம இப்ப கோழி வளர்த்து தொடங்கி எத்தனை வருஷம் ஆச்சு? எப்படி இந்த ஆர்வம் உனக்கு வந்துச்சு? நாங்க வந்து பாத்தீங்கன்னா நாங்க சின்ன பசங்கள்ல இருந்தே நாங்க கோழி வளர்த்திட்டே இருக்கோம். இப்ப இதை வந்து பெரிய லெவலுக்கு கொண்டு போறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 6 to 7 இயர்ஸா வந்து நாங்க இந்த பெரிய லெவல்ல கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இனி அந்த க்ரோயிங் ஸ்டேஜ்லயே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஒரு வருஷத்துக்கும் ஒரு லெவல் நாங்க அப்படியே மேல மேல போயிட்டே இருக்கிறோம். இப்ப நான் பார்த்த இதுலயே இப்ப நிறைய ஃபார்ம் போயிருக்கேன். போன டைம் ஒரு ஃபார்ம் பார்க்கும்போது அது கொஞ்சம் பெரிய ஃபார்மா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஃபார்ம் வந்து பார்த்தா அதை விட பெரிய ஃபார்மா இருக்கு. ஏன்னா இப்ப இருக்கிறதுலயே பெரிய ஃபார்ம் வந்து நம்மளுதான் இப்ப நம்ம இந்த ஏரியாவுல நான் பார்த்ததுல. அது இல்லாம கோழி எல்லாம் நல்லா வச்சிருக்கீங்க. நீங்க 3 பேர் தான் பாத்துக்குவீங்க? ஆமாங்க, நான் பாத்துப்பேன். தம்பி வந்து நான் இல்லாதப்போ எல்லாம் ஹெல்ப் பண்றது தம்பி தான். தம்பி வந்து தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது கோழி ஃபார்ம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு மெயின் எய்ம் பண்ணதே தம்பி தான். அதுக்கப்புறம் தம்பி ஒர்க் போனதுக்கு அப்புறம் இப்ப நான் அதை மெயினா ஹேண்ட் பாத்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் தம்பி வந்து அதுக்கப்புறம் நான் இல்லாதப்போ தம்பி பாப்போம். அப்படி அந்த மாதிரி நாங்க 3 பேரும் மாத்தி மாத்தி பாத்துக்கிறதா எங்களோடது. இப்ப நம்ம கிட்ட என்ன கோழி வச்சிருக்கோம்? பாத்தீங்கன்னா தூய பெருவிடை நாட்டு கோழின்னு சொல்லுவாங்க. அது வந்து சைஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் ஆவரேஜ் 4 கிலோக்கு மேல ஒரு 5-6 கிலோ அந்த ரேஞ்ச் வரைக்கும் அந்த இதுல இருக்கும். இப்ப நம்ம கோழிகள்ல என்னெல்லாம் தீவனம் எல்லாம் போடுவீங்க? கம்பு, சோளம், கோதுமை அந்த மாதிரியானது மட்டும் தான் கொடுக்குறோம். நம்ம வெளியும் மேய்ஞ்சுக்குள்ளே தோட்டத்துக்குள்ள வாழைக்கால் தோப்பு போட்டிருக்கிறோம். அந்த தோப்புகளையும் மேய்ஞ்சுக்கும். அது போக எக்ஸ்ட்ரா வந்து அந்த காய்கறி அதெல்லாம் இருக்கிறத கொடுப்பீங்க. இது நைட் எல்லாம் இப்படி எல்லாமே கூட்டுக்குள்ளேயே அடைச்சிருவீங்க? நைட் வந்து நாங்க செப்பரேட் ரேக் எல்லாம் பிரிச்சு வச்சுக்கிறோம் எல்லாத்துக்கும். பெருசு சின்னதுல இருந்து 4 மாசம் 3 மாசம் குஞ்சுகள், 1 மாசத்து குஞ்சுகளுக்கு 1 மாசத்து குஞ்சுகளுக்குலாம் பாத்தீங்கன்னா நம்ம கேஜ் போட்டு தனியா செப்பரேட்டா நம்ம க்ரூமிங் செட்டப்ல பண்ணி வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் அதை விட பெருசு ஒரு 2 months 3 monthsக்கு அப்புறம் இருக்கிற குஞ்சுகளை பார்த்தா
வெளியே திறந்து விட்டு மேய்ச்சல் முறையிலேயே வளர்த்துட்டு இருக்கிறோம். அப்ப கோழி எல்லாம் இங்க வந்து அடை வைக்கிறதா? ஆமா, இங்க கோழி இங்க அடை வைக்கும், முட்டை வைக்கிறதுக்கு முட்டை அதுலயே செட்டப் பண்ணி வச்சிருக்கோம். எல்லாம் ஒரு கோழி வந்து எல்லா கோழியுமே இதுக்குள்ளேயே வந்து முட்டை வச்சு எல்லா கோழி இதுக்குள்ளேயே முட்டை வச்சுக்கும். நம்ம அடை வைக்கிற கோழி மட்டும் பாத்தீங்கன்னா தனியா செப்பரேட்டா லாக் பண்ணி வச்சிருக்கிறோம். அதுக்கு மட்டும் தனியா முட்டைகளை மட்டும் வச்சுட்டோம்னா அதுலயே வந்து இருக்கும். இப்ப இதுல வந்து அடை படுத்திருக்க கோழி இல்ல, முட்டை வச்சு இதுல முட்டை வச்சுட்டு இருக்குது கோழி. இப்ப எந்த கோழியோட முட்டை அப்படிங்கறதெல்லாம் தெரியுமா? நம்ம முட்டை வந்து பாத்தீங்கன்னா நிறைய கிட்டத்தட்ட 50 கோழிக்கு மேல இருக்குது. அதனால நம்ம ரேரா கண்டுபிடிக்க கஷ்டம். நமக்கு தேவைப்படுற கோழியில மட்டும் தனியா எடுத்து வச்சுட்டோம்னா அதை பார்த்து எடுத்துருவோம். மத்தபடி நம்ம எல்லாமே நல்ல கோழினால எல்லா கோழியும் மிக்ஸ் அப் ஆகி தான் வைக்கும். அப்ப நம்ம வந்து இதுல குஞ்சு பொரிச்சு வரும்போது நம்ம பார்த்தா கண்டுபிடிச்சிக்கலாம் எந்தெந்த கோழியோட குஞ்சுகள்னா நம்ம தெரிஞ்சு பார்த்து தெரியும். இப்ப அந்த முட்டை வச்சிருக்கு இல்லையா, இது வந்து டெய்லியுமே ஒவ்வொரு கோழி வந்து முட்டை வச்சுட்டு போயிருமோல? டெய்லி வைக்கும், போயிரும். இது அப்ப நீங்க எடுத்து ஃப்ரிட்ஜ்ல எல்லாம் வைக்க மாட்டீங்க? ஃப்ரிட்ஜ்ல எல்லாம் வைக்கிறது இல்லை. இது நாங்க வந்து மொத்தம் இப்ப கலெக்ட் பண்ணி இங்க வச்சிருக்கிறோம். மத்தெல்லாம் வந்து மத்த ரேக்ல ஒரு முட்டை வச்சிருக்கோம், அதுல எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சிருவோம். எத்தனை முட்டை வச்சா நீங்க அடை வைப்பீங்க? இல்ல அதே வந்து 12 முட்டை வச்சிருச்சுனாவே அதுக்கப்புறம் வந்து அது ஸ்டாப் ஆயிரும், கோழி வந்து படுத்துரும். அப்ப நமக்கு தெரிஞ்சு அந்த டைம் கரெக்டா எடுத்து வச்சிரும் அடையெல்லாம். இல்ல சாதாரணமா அடை வைக்கும் போது எத்தனை 12 முட்டை வைப்போம். அப்படி இல்லைன்னா 14 இல்லாட்டி 10 அது மாதிரி நமக்கு கோழியில பொறுத்து இப்ப மாத்தி வைப்போம். அந்த மாதிரி 12, 14, 15 எல்லாம் வைப்பீங்க இல்லையா? கோழி எல்லாம் இருந்தா அது கோழியில பொறுத்து டிஃபரன்ஸ் இருக்குது. இப்படியே நம்ம ஃப்ரிட்ஜ்ல எல்லாம் வைக்காம இப்படியே வச்சிருக்கிறதுனால எல்லா முட்டையுமே பொரிக்கவெல்லாம் செய்தா அதெல்லாம் பொரிச்சிரும். எவ்வளவு மேக்ஸிமம் எத்தனை குஞ்சு? மேக்ஸிமம் நாங்க எப்படி வைக்கிறோம்னா இப்ப வந்து ஒரு முட்டைக்கு 7 days தான் டைம் கொடுத்துருப்போம். அந்த 7 daysல வந்து அந்த 7 daysல வந்து அந்த 7 முட்டையுமே வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு கோழியில வந்து அடையா இருந்திருக்கும். ஏன்னா வந்து நாங்க அதிக டைம் 12 days 13 days கொடுத்தோம்னா அந்த முட்டையில வந்து ஃபுல்லா கருவு கூடாது. அதனாலதான் எங்களுக்கு வந்து எல்லா முட்டையுமே கருவு கூடுறதுக்கான சான்சஸ் வருது. இப்ப வந்து பெருவிடை கோழிகள் வந்து நிறைய பேர் கேட்டிருப்பாங்க, ஏன்னா எல்லா குஞ்சுமே பொரிக்கிறது இல்லை அப்படின்னு. ஆனா தம்பி கிட்ட வந்து இன்னைக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க நிறைய கோழிகள் வச்சிருக்காங்க. அதாவது ஒரு வாரத்துக்குள்ள ஆகிற முட்டைக எத்தனை முட்டை ஆகுதோ அந்த முட்டையை அப்படியே அடை வச்சிடுறாங்க. அதனால வந்து எல்லா குஞ்சுமே பொரிச்சிருது அப்படிங்கிறாங்க. ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வைக்க மாட்டோம். அந்த ஒரு வாரத்துக்குள்ள எத்தனை முட்டை வச்சிருக்கோ 10 இல்ல 15 முட்டை வச்சுச்சுன்னா அதை அடை வைக்கிறதுனால எல்லா குஞ்சுமே பொரிச்சிருது அப்படின்னு சொல்றாங்க. குஞ்சு பொரிச்சு இந்த கூட்டுல விடும்போது நீங்க என்னெல்லாம் கொடுப்பீங்க இந்த குஞ்சு? இப்ப வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டேனா பாத்தீங்கன்னா அது கம்மியா சின்ன சின்ன பொருள் தான் சாப்பிடும். இந்த கோதுமை மாதிரிக்கெல்லாம் சாப்பிடாதனால கம்பு ராகி அப்புறம் வந்து இந்த புண்ணாக்கெல்லாம் தேங்காய் புண்ணாக்கெல்லாம் கொஞ்சம் பொடி பண்ணி கொடுப்போம். அப்புறம் தவிடு கலக்கி கொடுப்போம். இந்த மாதிரி வந்து அதுக்கு எப்படி சாப்பிடுற மாதிரி பொருள் மட்டும் கொடுப்போம், ப்ரோட்டீன்ஸ் நிறைய வர மாதிரி. இந்த மாதிரி ஓரளவுக்கு பெருசானதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நாங்க மிக்சிங் ஃபீட் கொடுத்துருவோம். அதுல வந்து கம்பு சோளம் அப்புறம் வந்து அரிசி அப்புறம் கோதுமை இதெல்லாம் வந்து மிக்சிங் ஃபீட் பண்ணி கொடுக்கும்போது உங்களுக்கு குஞ்சு வந்து எந்த ஒரு பாதிப்பு இல்லாம கரெக்டான முறையில எங்களுக்கு கிடைக்குது குஞ்சு எல்லா கைக்கும். நீங்க குஞ்சு எல்லாம் பொரிச்சதையுமே தண்ணி வந்து கருப்பட்டி தண்ணி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் இல்ல நம்ம அப்படி எல்லாம் கொடுக்கல, நார்மல் வாட்டர் தான். நம்ம பொரிச்ச குஞ்சா இருந்ததுன்னா சரி, ரொம்ப அந்த ஐஸ் வாட்டர் மாதிரி இல்லாம கொஞ்சம் நார்மலா அந்த வெதுவெதுப்பான தண்ணி மாதிரி தான் கொடுப்போம். ரொம்ப அந்த ஐஸ் வாட்டர் மாதிரிலாம் கொடுக்க மாட்டோம். மற்றபடி எல்லாம் நார்மலான தண்ணி மட்டும் யூஸ் பண்றோம். அந்த கூட்டுல நம்ம 2 months வரைக்கும் அந்த கூட்டுலயே தான் வச்சிருப்போம். 2 months ஆஃப்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா குஞ்சுகளையும் வெளியே செப்பரேட்டா கீழே விட்டுருவோம். இந்த மாதிரி வெளியே மேய்ச்சல் முறையிலேயே விட்டுருவோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காக்கா கழுகு அந்த தொந்தரவு இல்ல. அது ஏன்னா நமக்கு அந்த தொந்தரவு இல்லைன்னா வாழைத்தோப்பு நாங்க போட்டு வச்சிருக்கோம் பேக் சைடு ஃபுல்லா. அப்ப அது இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட். இந்த காக்கா கழுகு இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இதுக்கு அப்புறமா நீங்க என்ன தீனி எல்லாம் கொடுப்பீங்க? இதுக்கப்புறம் நம்ம அதே மாதிரி நம்ம கம்பு சோளம் கோதுமை இதேதான் கொடுப்போம். அதே மாதிரி 3 months ஒன்ஸ் வந்து நாங்க பூச்சி மருந்து கண்டிப்பா கொடுத்துருவீங்க. இப்ப கோழிகளுக்கு வந்து சின்ன குஞ்சுகளுக்கு எல்லாம் வந்து லசோட்டா கொடுப்பாங்க, R2Bன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் கொடுப்பாங்க. நீங்க அதெல்லாம் கொடுப்பீங்களா? நாங்க என்ன கொடுப்போம்னா பூச்சி மருந்து மட்டும் தான் கொடுப்போம். அது பாத்தீங்கன்னா அல்பமார்னு சொல்லிட்டு ஒரு மருந்து இருக்கு. அந்த மருந்து மட்டும் 3 months ஒன்ஸ் நாங்க கொடுத்துருவோம். அது ஏன் அதுக்கு மட்டும் கொடுக்குறோம்னு பாத்தீங்கன்னா, சப்போஸ் அதுக்கு ஒரு சளியோ இல்ல ஃபீவர் அந்த மாதிரியோ வந்ததுன்னா அந்த டைம்ல மட்டும் நாங்க இந்த மெடிக்கல் ஷாப்ல மெடிசன் மட்டும் வாங்கி நார்மல் மெடிசன் மட்டும் வாங்கி கொடுத்துருவோம். அப்படி கொடுக்கறதுனால என்ன பிளஸ் பாயிண்ட்னா, உங்களுக்கு ஆல்ரெடி வந்து இந்த 3 months ஒன்ஸ் நாங்க பூச்சி மருந்து கொடுக்கறதுனால எங்களுக்கு வந்து அதுல வந்து எந்த ஒரு உடம்பு ரீதியா வந்து எதிர்ப்பு சக்தி ஆல்ரெடி இருக்கும். அப்ப நாங்க அந்த மருந்து கொடுக்கும்போது எங்களுக்கு ஈஸியா வந்து அதை எதிர்த்து போராடக்கூடிய சக்தி வந்து கொடுத்துரும். அதனாலதான் எங்களுக்கு வந்து எந்த ஒரு உயிரிழப்பு இல்லாம குஞ்சுகளை பூரா காப்பாற்ற முடியாது.
அதனால நாங்க எந்த ஒரு வேக்சினேஷனும் கொடுக்கறது இல்லை. இப்ப நம்ம கோழி எல்லாம் எப்படி விற்பனை செய்ய வேண்டியது? கோழி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ பிரீடிங்க்குன்னு வச்சிருக்கிற சேவல் மட்டும் கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் நாங்க தாய் கோழின்னு ஒரு பெர்ஃபெக்டா செப்பரேட் பண்ணி வச்சிருப்போம். அந்த கோழியை கொடுக்க மாட்டோம். அதுல இருந்து பொரிக்கிற குஞ்சுகள் கொடுப்போம். அதுல இருந்து பொரிக்கிற சேவல் குஞ்சுகள் கொடுப்போம். அதுல இருந்து பெருசா சேவலா கொடுப்போம். அது அவங்க கஸ்டமர் வந்து எந்த மாதிரி கேக்குறாங்களோ அவங்களுக்கு அந்த மாதிரியான பிரீடிங் பேரை வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் சேல் பண்ணி பிரீடிங் பேர்ல இருந்து வர குஞ்சுகள் எல்லாம் கொடுப்போம். ஆனா பிரீடிங் பேரை கொடுக்க மாட்டோம். இதெல்லாம் பீஸ் ரேட்ல தான், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட். எல்லாமே பீஸ் ரேட் தான். அது ஏஜுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரேட் வரும். 5 மாசம் 2 மாசம் அப்படின்னா ஒண்ணுக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கு. குஞ்சுகள்னா ஒரு ரேட் அந்த மாதிரி இருக்கும். எல்லாம் பீஸ் ரேட் மட்டும் தான். இப்ப நம்ம கிட்ட தீபன் எத்தனை கோழிகள் இருக்கு? நம்ம கிட்ட கோழிகள்னு பாத்தீங்கன்னா ஒரு 100 தாய் கோழிகள் இருக்குதுங்க. சேவல்கள்னு பாத்தீங்கன்னா பிரீடிங்க்குன்னு பார்த்தா ஒரு 50 பிரீடிங் சேவல் இருக்கு. விற்பனைக்கான சேவல்களும் நல்லா இருக்கு. குஞ்சுகள் வந்து எவ்வளவு? ஒரு 500 எல்லாம் பார்த்து ஒரு 400 இருக்கும். எதா இருந்தாலும் நேரடியா வந்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போது இவ்வளவு இருக்கு, இப்ப எப்படி மெயின்டைன் பண்றாங்க என்ன எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலா தெரியும். அப்போ உங்களுக்கு பார்த்து எனக்கு இது வேணும், இதை செலக்ட் பண்ணி பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு செலக்ட் பண்ணி பிடிச்சிக்கலாம். அப்ப இந்த ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 3 தம்பிகள் தான் வந்து இந்த ஃபார்மை பாத்துக்கிறாங்க. சூப்பரான ஃபார்ம். அது இல்லாம நிறைய கோழிகள் வச்சிருக்காங்க. அப்போ தீபன் இப்ப இவ்வளவு நேரம் நம்ம வியூவர்ஸ்க்கு வந்து நம்ம பண்ணையை வந்து சுத்தி காட்டணும், எல்லாம் பார்த்துருப்பாங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நம்ம தீபனுக்குள்ளும் என்னெல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். தகவலுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு ஒருங்கிணைந்த பண்ணை தான். இந்த பண்ணையில இன்னைக்கு ஆட்டை காட்ட முடியல. இன்னைக்கு கோழியை மட்டும் தான் பார்த்தோம். அதுக்கே வந்து டைம் ஆயிடுச்சு. நிறைய இருக்கு கோழிகள், பெரிய ஃபார்ம். அது இல்லாம இந்த ஃபார்ம்ல வந்து என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, இவங்க வந்து நோய் மேலாண்மை அப்படிங்கிறது சுத்தமா இல்லை. ஏன்னா நோய்களே வர்றதில்லை அப்படின்றா. வந்தாலும் சின்ன சின்ன, அதாவது இந்த வீட்டு மருந்துகள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது இல்லை அப்படின்னா ஆன்டிபயோட்டிக் டேப்லெட் ஏதாவது சின்னதா கொடுப்பாங்க. அதுதான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்ற கேள்விப்பட்டேன். அது இல்லாம R2B RDVK எல்லாம் இவங்க போட்டதே கிடையாது அப்படின்னு. ஏன்னா நான் ஃபர்ஸ்டே வந்திருக்கேன் இந்த ஃபார்முக்கு. தம்பி வந்து அதெல்லாம் போட்டதே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாப்புல. அப்போ ஃபார்ம்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இந்த ஃபார்ம்ல உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னாலும் நீங்க தம்பி நம்பரை கொடுக்குறேன், நம்பர்ல கான்டாக்ட் பண்ணி நீங்க நேரடியா வந்து வாங்கிக்கலாம். உங்களுக்கு எந்த விதமான சந்தேகமே வேண்டாம். ஒரு சூப்பரான ஃபார்மு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.